1 கோடி பேர் வந்து அங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல 1 கோடி பேரோ அல்லது 50 லட்சம் பேரோ வாட்டவர் இருந்தாங்கன்னா பசி பட்னியில் தள்ளுமுள்ளில் வந்து சில லட்சங்கள் இறந்து போயிடுவாங்க. அமெரிக்காவின் மிரட்டல்கள் வந்து வேற விதமா நம்மளால பார்க்க முடியும். நாங்க நினைச்ச ஒரே குண்டுல வந்து மொத்தத்தை காலி பண்ண முடியும். கிறுக்குத்தனம் அது நக்கலான பேச்சு, கிறுக்குத்தனமான பேச்சு. சரி, ஒரே குண்டில் காலி பண்ணால் போட வேண்டியதானே. இது வரைக்கும் ஒன்று யார் கை கட்டி போட்டிருந்தா? நீ தானே போட்ட. பிப்ரவரி 28 2300 குண்டு போட்டாங்க, 1-2 போடலை. ஏய், நான் நினைச்சா யார் தெரியுமாடா, நான் அமெரிக்காடா. நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணிடுவேன் தெரியுமா? போட்டு ஒரே ஒரு குண்டு, இங்கே 1 கோடி பேர் இங்கே கூடியிருக்கீங்க, இந்த கூட்டத்தில் நான் நினச்சி ஒரு குண்டை போட்டால் போதும் அத்தனை பேரும் செத்து போயிடுவீங்க. பொதுவாக இங்கே இப்போ போவாங்கல்ல தெருவில் போய்ட்டு, நான் யார் தெரியுமாடா, நான் நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவனாக்கும், நான் வந்து இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக வேண்டியவன், என்னை வந்து இப்படி ஆகி போச்சு பார்த்துக்கோ, நான் நினச்சிருந்தேன் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெருவில் எவனாவது ஒருத்தன் சட்டையை கிழிச்சிட்டு பேசிட்டு போவாங்கல்ல, அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இங்கே ஒரு பைத்தியக்காரனுக்கும் அமெரிக்காவில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அங்கே வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த அயத்துல்லா அலி கமனியோட வந்து அடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஐஆர்ஜி தலைவரை போட்டு தள்ளிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த தலைவர் வந்து ஊர்வலத்தை உட்காந்துருக்கிறாரு. ட்ரம்ப்பு நெத்தன்யாகுவை கெட்ட வார்த்தையில் எஃப்எல்லாம் போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டி, உன்னால தான் எனக்கு எல்லாம் போச்சு, நாடே இல்லாமல் ஆகியிருப்பாங்க, ஒன்றால் சேர்ந்து உன்னையும் உங்கள் ஒன்றால் இஸ்ரேலியை வந்து உலக நாடுகள் பூரா வெறுக்கிறாங்க, நான் வந்து இருக்க போய் தான் அவங்க வந்து நீ உயிரோடு இருக்க. இந்தியாங்கிறது நாங்கள் வந்து இங்கே மசூதி இடிப்போம், சர்ச்சை இடிப்போம், முஸ்லீமை கொல்லுவோம், பாதிரியார்களை கொல்லுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு முக்கியமான நாடு. ஏன்னா 3 மதங்கள் இருக்காங்க, அதனால் நாங்கள் மத நல்லிணக்கத்தை நாங்கள் பேண்டுறதுக்காக பாருங்க அப்படின்னு இவங்க படம் காமிப்பாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் உலக செய்திகள் பகுப்பாய்வாளர் ஹசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம் அஜில். அலி கமேனி அவருடைய நல்லடக்கம் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த அடக்க நிகழ்வுகளை நோக்கி போயிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. கூடவே அந்த நாட்டு அரசு வந்து 1000 கல்லறைகளை வந்து தயாராக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. எதற்காக இந்த 1000 கல்லறைகள்? இப்போ நமக்கு ஒரு கூட்டம் கூட போகிறான்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கல்யாணமோ அல்லது ஏதாவது ஒரு மரண வீடோ, அங்கே ஒரு பெரிய இடம் ஆட்கள் வச்சுக்கலேன், 20,000 பேர் வர்றாங்க, 30,000 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னா என்ன ரெடி பண்ணுவாங்க? வந்தால் உட்காரதுக்கு சேர் ரெடி பண்ணுவாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி, பசிச்சா சாப்பிட்றதுக்கு டீ காஃபி, இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல. ஓகே, இங்கே இது வந்து சாதாரண நம்ம இடத்துல நடக்கக்கூடியது. இந்த டீ காஃபி இல்லாமல் தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் இருந்து அப்படின்னா ஸ்டாம்பீட் ஆயிரும், இல்லை கூட்ட நெரிசலில் வந்து தண்ணி இல்லாமல் தாகத்தில் செத்து போயிடுவாங்க. அங்கே கமேனியோடது நீங்கள் கேட்டிங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, வந்திருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு மேலே. நீங்கள் வந்து லட்சங்கள் இல்லை, கோடிகள் இல்லை, கோடி. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இன்றைக்கி 7ஆம் தேதின்னா, இப்போ வந்து ஊர்வலம் வந்து போகுது. அது எங்கே போகுது அப்படின்னா, நாளைக்கு நஜஃப் அண்டு கர்பலா அப்படிங்கிறது ஈராக்கில் உள்ள இடம். ஏன்னா கர்பலாங்கிறது அதுவும் ரொம்ப குறிப்பாக முஸ்லீம்களுக்கு, ஷியா முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். 660களில் 650 60 அந்த பீரியடில் வந்து முகமது நபியோட பேரன், அப்புறம் இமாம் அலி அப்படிங்கிறது தான் இந்த ஷியாவுக்கு, அவர் சைட்லேருந்து தான் ஷியா வந்தது. ஆக்சுவலாக அவர் ஆரம்பித்தார் இல்லையா, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா இமாம் அப்படின்னா அவரோட மகன். ஓகே, அவரை வந்து அந்த ஒரு போரில் அங்கே வந்து படுகொலை செய்யப்பட்டார், கர்பலா. ஸோ அந்த இடம் வந்து புனிதமான இடம், நஜஃப்னு ஒரு இடம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட சொந்த ஊர், அது வந்து ஈரானில் தான் இருக்குது. ஓகே, அதில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. சரி, இப்போது அடக்கம் பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக எல்லாம் வந்து மக்கள் அவங்க எப்படின்னா, அவர் வந்து ஆட்சியாளர், மதகுரு ரெண்டுமே. ஓகே, அப்போ ரெண்டும் அவராகும்போது மக்கள் வந்து தன்னெழுச்சி எக்கச்சக்கமாக வந்து சேர்றாங்க. யாரும் வந்து அங்கே அரசு அதிகாரிகளோ அரசோ அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர்லாம் சேர்ந்து, எப்பா நீ வந்து பஸ்ஸு பிடிச்சி வா, இங்கே வா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து விரட்டி யாரையும் வந்து பெருசாக வர வைக்கல.
அப்படியெல்லாம் வர வைக்கலாம் முடியாது. சரி ஓகே நான் பாட்டு வீட்டில் இருந்தேன், வீட்டில் உள்ளுக்குள்ளே போய் சாட்டையில் அடிக்க போகிறாங்களா? ஆனால் ஒரு தலைவர் வராங்கன்னா வந்து ஃபியூனரல் நடக்க போகுது 4 மாதம் கழிச்சு. அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தன்னெழுச்சியா ஏன் வர்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா ஆனானப்பட்ட அமெரிக்காவை எதிர்த்து நின்று சாதிச்சு காட்டியிருக்காங்க இந்த டீம். இந்த டீம்னே அது என்னோட நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஒவ்வொரு ஈரானியனுக்கு வந்து என் நாடு இது வரைக்கும் நம்மளை பட்டினி போட்டு பொருளாதார தடை வச்சு ரொம்ப பாடாப்படுத்தின அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காங்க. அதுக்கு காரணமாக இருந்தது சையத் அலி கமேனி, அயத்துல்லா சையத் அலி கமேனி. அவர் வந்து கொண்டிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சில மாதங்கள் உள்ள பச்சிலம் குழந்தையும் கொண்டிருக்காங்க, பேத்தி. அந்த சவப்பெட்டி கூட இன்னைக்கு வந்து இணையதளத்தில் அதிகமாக வந்து ட்ரெண்ட் இருக்கிறதுலே சின்ன கொஃபின் சவப்பெட்டி அதுதான். அப்படின்னு அதை பார்த்து இப்படி ஒரு குழந்தையெல்லாம் கொள்றதுக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப ஈரானுக்கு உலக மக்கள் மத்தியில், அரசுகள் மத்தியில் இல்லை, மக்கள் மத்தியில் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து எதிராகவும் வந்து நிறையா மனநிலை மாறி இருக்குது. அது போக 168 பெண் குழந்தைகள் இப்போ ஸ்கூல் பசங்க கொண்டாங்கல்ல, அதை வந்து இங்கே இஸ்லாமாபாத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது ஒரு ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டில் ஒரு சீட்லேயுமே அந்த பெண் குழந்தைகளோட ஷூ, அது அடிபட்டு கிடப்பாங்கல்ல, அந்த ஷூ, ஸ்கூல் புக்கு, அது அந்த ஞாபகார்த்தமாக 168 சீட்டு எம்டி சீட்டு போச்சு. எம்டி சீட்டில் ஒன்று வந்து ஷூ, அது இந்த ஸ்லேட் ரப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, புக்ஸு, அதை வச்சு ஒவ்வொரு சீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளையோட பேர் எழுதி எம்டியாக வந்து அங்கே போச்சு. டேய் நீங்கள் கொன்ன இத்தனை பேர் நீங்கள் கொண்டிருக்கீங்கடா, இப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறது இஸ்லாமாபாத்துக்கு போச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த கஃபின் சவப்பெட்டியை பார்த்தோன்னு எல்லாருக்கும் வந்து கலங்குமில்லை, யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து கூடுறான்னு வச்சுங்களேன். கூடும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து டெஹ்ரானில் அப்புறம் மற்ற முக்கிய நகரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியிலேருந்து கிராமங்கள்லேருந்து வெளியிலேருந்து வர்ற ஆட்களுக்கு எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள், உங்கள் வீட்டை திறந்து விடுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே விழுப்புரத்துலேருந்து அங்கேருந்து அரக்கோணத்துலேருந்து வர்றாங்க, இங்கே வராங்களா, வலசராக்கம் வர்றாங்களா, வீடுகளை திறந்து விட்டு அவங்களும் தங்க வைங்க, சிம்பிள். அதுக்கப்புறம் அங்கே வந்து பள்ளிவாசல் நிறைய 5000 பள்ளிவாசல் பக்கம் இருக்குது, 5000 பள்ளிவாசலும் திறந்து விட்டு மக்கள் தங்குறதுக்கு கொடுக்குறாங்க. ஸ்கூல் இருக்குது, அத்தனை ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் தங்குறதுக்கு திறந்து விட்றாங்க. ஏன்னா வர்ற மக்கள் வந்து தெருவில் நிற்க முடியாது. நின்னா 1 கோடி பேர் வந்து அங்கே இருக்கான்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல 1 கோடி பேரோ அல்லது 50 லட்சம் பேரோ வாட்டவர் இருந்தாங்கன்னா பசி பட்னியில் தள்ளுமுள்ளில் வந்து சில லட்சங்கள் இறந்து போயிடுவாங்க. இப்போ அந்த ஒரு ஆயிரக்கணக்கான சவக்குழி இப்போ தோண்டி வச்சுருக்கிறதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கு லேசாக ஒரு கனெக்ஷன் வருதா? அவர் வந்து அடக்கம் பண்ணும்போது என்ன நடக்கும், நம்ம மக்களில் வந்து பலவிதமான மக்கள் இருக்காங்க. மனசில் என்னென்னா என்ன நடந்தாலும் இரும்பாக நிற்பாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது வந்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. சிலருக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை இவர் நினச்சாலே ஒரு மாதிரி சிலிர்க்கும். சிலருக்கு வந்து எப்படின்னா வெறுமனே சிலிர்க்கிறது மட்டும் இல்லாமல் மயக்கம் வரும். இந்த கேட்டகரி இப்போ வர்ற மக்களில் யார் என்ன கேட்டகரின்னு யாருக்கு தெரியும்? வர்றது கிட்டத்தட்ட கோடி. அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணது என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாள் அங்கே வந்து மக்கள் மொத்தமாக கூடுறது எப்படின்னா 2 கோடி பேர். ஸ்டேடியம் இருக்குல்ல, கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, ஆமாம், இப்போ கூடுற கூட்டத்தோட அளவு எப்படின்னா 40 ஸ்டேடியம் அளவுக்கு கூடுறாங்க அங்கே. அந்த அளவுக்கு மக்கள் திரட்சி அங்கே இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, அங்கே பார்த்தா அந்த மைதானத்தில் பார்த்தா நகர நிற்க இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டம். தெருவில் பார்த்தா இங்கே தான் ஆரம்பித்தா கண்ணு கட்டின தூரம் வர கூட்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 ஸ்டேடியம். 9ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் 9ஆம் தேதிக்கு அப்படின்னா அங்கே வந்து 80 ஸ்டேடியத்துக்கான கூட்டம். அப்போ எவ்வளோ மக்கள்? ஜல்லிக்கட்டு பிரச்சனை வச்சு தெரியுமா? ஆமாம், மெரினாவில் கூட்டம் கூடினாங்கல்ல. ஓகே, அந்த மொத்த மெரினா பீச்சு அத்தனை மனித தலைகள் டே நைட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க. ஒரு சலசலப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. இவன் தடவிட்டான், அவன் பண்ணிட்டான், இவ கிள்ளிட்டா, அது பண்ணிட்டா, எந்த விதமான இது வரல, ஒன்றும் வரல. ஓகே, கூட்டம் 8 லட்சம் பேர். அப்போ இந்த திரட்சி வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் தான். இது கம்பேரிசனுக்காக ராகவா லாரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூலி, திடீர்னு வந்து சில ஆட்கள்லாம் வந்து அப்படி கொஞ்சம் ஃபேமஸெல்லாம் ஆனாங்க, அந்த அதை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் இது வந்து கட்டுக்கோப்பாக நடந்த ஒரு விஷயம். அதில் கூட்டினது 8 லட்சம் பேர். இன்றைக்கி வந்து அந்த மெரினா கூட்டம் மாதிரி இப்போ கரண்டில் இருக்கிறது 12 மடங்கு அங்கே ஜாஸ்தி இப்போது. ஓகே, 9ஆம் தேதி அவங்க எதிர்பார்க்குறது 25 மடங்கு ஜாஸ்தி. அப்போ எவ்வளோ மக்கள்? அந்த மக்கள் கூடினா அங்கே ஸ்டாம்பீடு நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல. நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது நான் சொல்கிறது தள்ளுமுள்ளு
தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, பட்னி அப்படி வந்து இல்லை. அதுக்கான ஏற்பாடு வந்து 100% கிளியராக வச்சுருக்காங்க. ஆனால் பல பேருக்கு மனசு எப்படின்னா சாஃப்ட் மனசாக இருக்கணும். எங்களுடைய தலைவரை இப்படி மதகுருவை இப்படி கொன்னுட்டீங்களடா அப்படின்னு நினச்சி ஏங்கி மூச்சடைச்சு சாகராக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன செய்கிறதப்போ? அவங்களுக்காக தான் அந்த முன்னேற்பாடு. இப்போ நம்ம கரூரில் நடந்த தள்ளுமுள்ளு மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இருந்தாங்க, அதனால் தண்ணி கிடைக்கல, ஏக்கத்தில் இது கூட்டமாக கூடினாங்க, அப்படி போனாங்க அப்படின்னு இந்த பிரச்சனையே கிடையாது. அங்கே வீடுகளை திறந்து விட சொன்னாங்க. சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன உடனே வீடுகளை திறந்து விட்டாங்க. யார் வேணாலும் வாங்க தங்க. அங்கே வந்து நகையை அடிச்சுட்டு போகிறாங்க, இங்கே அடிச்சுட்டு போகிறாங்கல்ல. ஏற்கனவே அங்கே வந்து 47 வருஷமாக இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பொருளாதார தடை விதித்து அந்த நாட்டையே வந்து கிட்டத்தட்ட பஞ்சப்பராரி ஆகியிருக்காங்க. வீடுகள் கட்டியிருக்காங்க, எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்கட்டும், வந்து பகிர்ந்து சாப்பிட்டுக்குறோம், நீங்கள் வாங்க, யார் ஓகே வாங்க, இங்கே தங்கிக்க, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான வீடுகளை திறந்து விட்ருக்காங்க. இது ஒரு வகைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி 200 கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஒருத்தன் வர்றான், ஒரு குடும்பம் வருது அப்படின்னா அது நம்ம குடும்பம்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணக்கமாக போகக்கூடிய சூழல் வருதா? எதுக்கு நம்ம ஊரில் வந்து அப்பப்போ இந்த மாதிரி திருவிழா நடக்கும்ல, எதுக்கு திருவிழா நடக்குது? என்ன திருவிழா கூட்டம் கூடுறது பண்ண அது வெறுமனே இப்போ வந்து இந்த பேரை வச்சுட்டு சரக்கு அடிப்பாங்களா? அப்படி இல்லை. திருவிழாங்கிறது சொந்த பந்தங்கள் முன்னப்பட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஊருக்கு தேடி வர்றாங்க. அதுக்கப்புறம் யாருப்பா அந்த சொந்தக்காரங்க அப்படி வாமா உட்காருமா சாப்பிடுமா இப்படி செய்ய அப்படி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் என்ன பசங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மிங்கிலாகிறது இருக்குல்ல. இது நம்ம ஊரில் திருவிழா எப்படியோ கிட்டத்தட்ட அதில் பல மடங்கு பெரிய விஷயம் வந்து அங்கே நடக்குது. வீடுகளை பூரம் திறந்து விட்டாங்க, பள்ளிவாசல் பூரம் திறந்து விட்டாங்க, ஸ்கூல் காலேஜ் பூரம் திறந்து விட்டாங்க. எல்லா இடமும் மக்கள் வந்து தங்குறாங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு முன்னேற்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் மிரட்டல்கள் வந்து வேற விதமாக நம்மளால பார்க்க முடியுது. நாங்கள் நினைச்ச ஒரே குண்டில் வந்து மொத்தத்தையும் காலி பண்ண முடியும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அங்கே அடுத்த ஆள் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி நக்கலான பேச்சுலாம் வந்து ட்ரம்ப் பேசி கிறுக்குத்தனம். அது நக்கலான பேச்சில் கிறுக்குத்தனமான பேச்சு. சரி, ஒரே குண்டில் காலி பண்ணால் போட வேண்டியதானே? இது வரைக்கும் ஒன்று யார் கை கட்டி போட்டிருந்தா? நீ தானே போட்ட. பிப்ரவரி 28 2300 குண்டு போட்டாங்க, 1-2 போடலை. பங்கர் பஸ்ட்டு ப்ளஸ் மற்ற குண்டுகள்லாம் போட்டு 2300 குண்டுகள் போட்டாங்க. ஓகே, இப்போ போட வேண்டியதானே? அதுக்கப்புறம் எந்திரிச்சு அடித்த அடியில் வந்து எல்லாம் துண்டக்கான துணிக்கானு போனாங்க. அவங்களுக்கான நஷ்டம் இருக்குல்ல, இந்த ஏரியாவில் மிடில் ஈஸ்ட்டில் அவங்களோட தளங்கள் பூரா அடித்து புட்டிச்சு எல்லாம் போய் சவுதி அரேபியா வந்து அரண்டு போய் இனிமேல் எனக்கு அமெரிக்கா வேண்டாம், நான் இவங்களோட கை கோத்துக்கிறேன்ட்டான். ஓமான் வந்து எனக்கு இவங்க போதுன்ட்டாங்க. கத்தார் வந்து அடி வாங்கினா கூட இல்லை நாங்கள் வந்து இங்கே ஈரான் ராசியாயிருன்னு சொல்லிட்டாங்க. யுஏஇ வந்து ஈரான் உனக்கு காசை கொடுத்துட்றேன், நான் அவங்ககிட்ட நட்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஹ்ரைன் அவங்கள வந்து ஈரான் வந்து மன்னிக்கவே இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கடற்படை தளத்தை கொடுத்து ரொம்ப பாடாப்படுத்தாங்க. ஈரான் அத்தனை அடிக்கு முக்கியமான காரணம் இங்கேயும் சொல்லி அதே மாதிரி குவைத்து அப்படின்னு அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து அதுக்கு அடுத்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. எங்கள் இஸ்ரேல் வந்து ரொம்ப ஆடி போய் கிடக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் நிறையா குறைஞ்சிருச்சு. திரும்ப அந்த ஆயுதங்களை வந்து அமெரிக்கா தான் கொடுக்கணும். அமெரிக்காவில் ஆயுதம் குறைஞ்சிருச்சு. காரணம் வந்து அதை நிறைய ஆயுதங்களை யுக்ரைனுக்கு வேறு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே வேறு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இப்போ மட்டும் இல்லை, 2023 அக்டோபர்லேருந்து நிறைய ஆயுதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடிக்கிறதுக்காக. திடீர்னு பார்த்தா ஹவுதிஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமனில் அடித்தாங்க. அப்புறம் 2025 ஜூன் ஜூலையில் இங்கே ஒரு வாட்டி அடித்தாங்க ஈரானில். இப்படி அடிச்சுட்டே இருந்தால் ஆயுத உற்பத்தி நடக்கணும்ல. இவங்க 20 வருஷமாக ஆயுத உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து சொந்த யூஸுக்கு எல்லாமே விற்கிறதுக்கு. அப்போ கொடுத்த ஆர்டருக்கு வந்து அவன் ஆனர் பண்ணணுமே அப்படின்னா அமெரிக்காவோட இது வந்து இங்கே காமிச்சு இங்கே அடிச்சிட்டோம், காசாவில் அடிச்சிட்டோம், இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, ஆயுதம் சூப்பர். ஈரானில் அடிச்சிட்டோம், இவ்வளோ பங்கர் பஸ் இவ்வளோ போச்சு, இதாச்சு, நம்மளுடைய மிஷன் சக்ஸஸ், உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும், F-15 ஓகே இது இவ்வளோ இருக்குது, இன்னும் வந்து 10 வருஷம் கழிச்சு உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த ஆயுத பேரம் இருக்கு இல்லையா, அதுக்காகத்தான் இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே ஆயுதம் குறைஞ்சி வச்சு இவன்ட்டு ஆயுதம் நிறையா இருக்குது. அடிக்கிற அடியில் வந்து அமெரிக்காவோட கடற்படையாக பிரச்சனை ஆகி போச்சு, வான்படையும் பிரச்சனை ஆகி போச்சு, தரைப்படை உள்ளே வரவே மாட்டுறாங்க. இதை வச்சு என்ன வர முடியும்? அப்போ மொத்தம் 3 வகையான படை தான். அப்புறம் சைபர் அட்டாக் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அவங்க ரிவர்ஸில் இவங்க சைபர் அட்டாக் பண்ணிவிட்டாங்க. என்ன தான் பண்ண முடிச்சு? ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் வேறு வழி இல்லை. உளருவாங்கல்ல, நான் நினச்சா யார் தெரியுமாடா, நான் அமெரிக்காடா, நான் நினச்சா உன்னை என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, போட்டு ஒரே ஒரு குண்டு, இங்கே 1 கோடி பேர் இங்கே கூடியிருக்கீங்க, இந்த கூட்டத்தில் நான் நினச்சி ஒரு குண்டை போட்டால் போதும் அத்தனை பேரும் செத்து போயிடுவீங்க. ஓகே,
ஆனால் என்ன அத்தனை பேர் செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒருத்தன் இருக்க மாட்டேங்கல்ல, அதனால ஒரு வாரம் லீவ் விட்ருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. இது யார் பேசுவா? பொதுவாக இங்கெங்கெங்கெங்கெங்கன்னு இப்போ போவாங்கல்ல தெருவில் போயிட்டு, நான் யார் தெரியுமாடா, நான் அந்த நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவனாக்கும், நான் வந்து இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக வேண்டியவன், என்னை வந்து இப்படி ஆகி போச்சு பார்த்துக்கோ, நான் நினச்சிருந்தா இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெருவில் எவனாவது ஒருத்தன் சட்டையை கிழிச்சிட்டு பேசிட்டு போவாங்கல்ல, அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இங்கே ஒரு பைத்தியக்காரனுக்கும் அமெரிக்காவில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இப்போ அலி கமேனி அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளுள் அவருடைய மகன் அடுத்த உச்ச தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய அவருடைய மகன் எந்த நிகழ்ச்சியிலுமே வந்து இந்த பங்கேற்கல. நம்ம இதுக்கு முன்னாடி கடைசி வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் வந்து அவர் வந்து உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர் வந்து கொஞ்சம் சுயநினைவு இல்லாமல் இருக்கார், அந்த மாதிரியான பல தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அவருடைய உண்மையான நிலை எப்படி இருக்கு? உண்மை யாருக்கும் தெரியாதுங்க. நீங்கள் கேட்குற உங்களுக்கும் தெரியாது, நான் பேசுகிற எனக்கும் தெரியாது, வெளியில் வந்து செய்திகளாக போடுறாங்களா அவங்களுக்கும் தெரியாது. ஓகே, உலக நாடுகளுக்கே அது ஒரு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் உயிரோடு இருக்காருங்கிற மட்டும் நிஜம். ஓகே, அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அதாவது உயிரோடு இருக்கார், அப்பப்போ இவர் கைப்பட எழுதுனது சில விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருது. அது எப்படி அந்த மாதிரி மெழுகு எழுதுன மாதிரி அதில் வந்தால் படித்து பார்த்தா அதோட வந்து அழிஞ்சு போயிடும். அந்த அவரோட ஸ்டேட்மெண்ட்டு டிக்டேஷன் இருக்கு இல்லையா, கமாண்ட் இருக்குல்ல, அந்த கமாண்ட் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணால் அதோட முடிஞ்சு போயிடும். வேறு யார் கைக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் பேஜரு மொபைல் அது இது எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸ் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியவே முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் அவர் வந்து நேராக போய் பார்த்து பேச முடியுது, அப்ரோச் பண்ண முடியுது. பங்கர் பஸ் போட்டாலுமே அது கீழே தொலைச்சிட்டு போக முடியாத ஆழத்தில் இருக்கிறாரு. பாதுகாப்பாக இருக்கிறார். பாதுகாப்பாக இருக்கிறார். பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் ஒதுங்கி இருக்கு. இப்போ என்னென்னா அதான் நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான், அவர் ஒருவேளை கையில் மாவு கட்டு போட்டு வீல் சேரில் வந்தாருன்னு என்ன நடக்கும்? வெஸ்டர்ன் மீடியாஸ் இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், அப்புறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கட்டும், இப்போ இல்லை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு, இல்லை நியூயார்க்கு டைம்ஸு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, இது வேறு ஒரு ஆளுக்கு கட்டுப்போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவர் அவுட் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்கல்ல. இவர் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு நீங்கள் கான்ஸ்பிரசி தியரி கொண்டு வரீங்க இல்லையா, அந்த தியரியாகவே இருக்கட்டும். இதெல்லாம் பரவாயில்ல. ஒன்று நடந்துச்சு நேற்று முந்தா நாள். ஓகே, கடந்த 4ஆம் தேதியிலேருந்து போய்கிட்டு இருக்குல்ல, ஊர்வலம் போய்கிட்டு இருக்குல்ல, அங்கே வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த அயத்துல்லா அலி கமனியோட வந்து அடிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஐஆர்ஜிசி தலைவரை போட்டு தள்ளிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த தலைவர் வந்து ஊர்வலத்தை உட்காந்துருக்கிறாரு, அதை பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஓகே, அப்போ என்னென்னா இப்போ வந்து எல்லாம் உலகமே ஷாக் ஆகி போய் கிடக்காங்க. அந்த தலைவர் இப்போ நீ ஃபோட்டோ போட்டு பேரை போட்டு இவரை வந்து எலிமினேட்டட் போட்டேல்ல, அந்த எலிமினேட்டர் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 4 மாதம் கழிச்சு இது வரைக்கும் வெளிப்படவே இல்லை. அப்போ இது வரைக்கும் அவர் ஐஆர்ஜிசியை இயக்கிறதுல கூட இருந்திருப்பார்ல. இப்போ ஐஆர்ஜிசி இந்த அடி அடிக்குதுன்னா அவர் வந்து ஓகே நீ எலிமினேட்டடாகவே நீ நினச்சிக்கோ. அப்போ இவங்களோட மொசாட் இருக்காங்கல்ல, உலகம் பூரா பயங்கரமான ஆட்கள்றாங்கல்ல, அப்போ மொசாத் என்ன மணியாட்டிட்டு இருந்தாங்களா? ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கார், 4 மாதம் கழித்து வந்து ஊர்வலத்தில் வர்றாரு. அப்போ இன்னும் எத்தனை பேர் இந்த எலிமினேட்டர் லிஸ்ட்டு போட்டாங்கல்ல, ஒரு 40 பேர் 50 பேர் 100 பேர்னு போட்டிருப்பாங்கல்ல, அதில் இன்னும் எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க தெரியல. எந்த இடத்துல இருக்காங்க? ஒருவேளை வந்து இஸ்ரேலுக்குள்ளே கூட இருக்கலாம். என்ன பண்ணாலும் வந்து இதெல்லாம் மாற்றி கித்தி போய் அங்கே போய் உள்ளே போட்டு அப்புறம் இஸ்ரேலை வந்து போட்டு தாக்குறதுக்கு போயிருக்கலாம்ல, அமெரிக்காவுள்ளே இருக்கலாம், எப்படியாலும் போகலாம்ல. ஸோ எலிமினேட்டர் ஆட்கள் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது இது வந்து அவங்களுக்கு பெரிய ஷாக் இல்லையா, உலக அளவில் பெரிய ஷாக்கு. அப்போ ஈரானை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் முஸ்தபா கமேனி இப்போ இருக்க ஒரு சுப்ரீம் லீடர் வந்து அடிபட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து உண்மை கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, அது என்ன மயக்க நிலையில் இருக்காரா, கோமாவில் இருக்காரா, இல்லை நினைவோடு இருக்காரா? ஏன்னா கோமாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எழுதுறது கொடுக்குறதெல்லாம் வந்து முன்னாடி செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, டிக்டேட் பண்ணுறாரு, அதுபடி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இங்கே என்னென்ன நடந்தாலும் மொத்த ஜியோகிராஃபி, மொத்த மக்கள் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக அத்துப்படி. ஏன்னா அவரோட 23-24 வயசுலேயே ஈராக் போரில் வந்து தீவிரமாக சண்டை போட்டாள். அதனால் மொத்தம் இந்த பிரச்சனை எல்லாமே அத்துப்படி. அதனால் அவர் வந்து இது இப்படி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் உயிரோடு இருக்கார், நினைவோடு இருக்கார். ஆனால் உடல் வந்து என்ன பொசிஷனில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு, என்ன அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் தெரியாது. அதனால் வந்து இப்போ வெளிப்படலைன்னு அவர் வந்து இதுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அவங்க அப்பாவோட பாடியை பார்க்காம வந்திருப்பாரா?
கண்டிப்பா பார்த்து. ஏன்னா அந்த பாடியை கூட எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கணும், ம். யாரும் தூக்கிட்டு போயிடாமல் இன்னும் திரும்ப இவங்க வந்து இந்த உடலே கிடைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து பங்கர் பஸ்ஸை போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல. ம். அப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா தானே. அப்போ இது வரைக்கும் ரகசியமாக 4 மாதம் வச்சுருந்தவங்க இப்போ அவரை வந்து இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தலைவர் வந்து சுப்ரீம் லீடரை ரகசியமாக வச்சுருக்காங்க. மற்ற எல்லா வேலையும் நடக்குது. சரி, சுப்ரீம் லீடர் வெளியே வரலை. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் வந்து எதாவது தடைப்படுதா? அத்தனை நடந்து இன்னைக்கு வந்து ஹர்மோஸில் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 7ஆம் தேதி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஹர்மோஸில் அடிச்சிருக்காங்க. என்னை மீறி எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் அங்கே இது நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே அடிச்சிருக்காங்க. என்னோட கண்ட்ரோலை தாண்டி என் பார்வையை தாண்டி யாரும் வந்து வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி IRGC நேவல் இருக்காங்கல்ல, அவன் அடிச்சிருக்காங்க. அதில் ஈரான் வந்து ரொம்ப அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ட்ரம்ப்பு நெத்தன்யாகுவை கெட்ட வார்த்தையில் எஃப்எல்லாம் போட்டு வார்த்தையெல்லாம் போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டி, உன்னால தான் எனக்கு எல்லாம் போச்சு, நீ நாடே இல்லாமல் ஆகியிருப்பாங்க, ஒன்றால் சேர்ந்து உன்னையும் உங்கள் இஸ்ரேலியை வந்து உலக நாடுகள் பூரா வெறுக்கிறாங்க, நான் வந்து இருக்க போய் தான் வந்து நீ உயிரோடு இருக்க அப்படின்னு பயங்கரமாக பேசுனதா பக்கமாக எழுதுனாங்க, எல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி நெதன்யாகு அவர் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி நான் மீட் பண்ணணும், ஓகே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த 9ஆம் தேதி அடக்கம் இருக்கு இல்லையா, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஈரான் வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே அதை வந்து எதிர்பார்த்து தான் எதிர்பார்த்து ஒன்று மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்கும், ஈரானில் நடக்கும். அப்புறம் அதுக்கு பதிலடி ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து உண்டுலான்னு பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஓகே, அல்லது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, வேண்டாம் நம்ம ஈரான் வந்து தொட்டால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு விட்டு போயிடும், எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து சவுதி அரேபியா, ஓமானு, கத்தார் 3 நாடுகளும் அங்கே வந்து போயிருக்காங்க. இவங்களுடைய இறுதிச் சடங்கு இதில் வந்து மௌனிங்காக போயிருக்காங்க. UAE போகலை, பஹ்ரைன் போகலை, குவைத்து போகலை. இப்போ இந்தியாவிலிருந்து வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து ஆட்களை வந்து அனுப்பியிருக்காங்க, இந்திய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்காங்க. அவர்கள் அந்த அந்த செயல் வந்து உலக நாடுகளை வந்து திரும்பி பார்க்க செய்தது. ஏன்னா வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி, அங்கே வந்து இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை குறிப்பிடுற வகையில் 3 மத தலைவர்களை வந்து அனுப்பியிருக்காங்க. உலக நாடுகளை வந்து வியக்குது. அதே நேரத்தில் வந்து ஈரான் வந்து அதற்கு நன்றி சொல்லியிருக்கு. இந்த நல்லிணக்க ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா, பல நூற்றாண்டுகளாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ரிலேஷன்ஷிப்பு, கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற எண்ணெயாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே இந்தியாவில் தயார் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருந்தது. 2014க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து லேசாக சிதைய ஆரம்பிச்சது. ஓகே, அது நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரோ இஸ்ரேல் அப்படின்னு, கொஞ்சம் ப்ரோ அமெரிக்கா ப்ரோ இஸ்ரேல் அப்படின்னு ஆயிட்டோம். அதையும் மீறி இங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி மோடி பிஜேபி இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு வந்து அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு வேறு ஒரு கூட்டணி கட்சி வந்து ஆட்சிக்கு வரலாம், இந்தியாவாக இருக்கும். அதனால் அங்கே ஈரான் ஆட்களுக்கு, ஈரானோட அதே அரசுக்கு வந்து இது தெரியும், இந்தியா எப்போ இந்தியா. அதே மாதிரி இப்போ எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் கை கீழே இறங்கிருச்சு, அமெரிக்கா கை கீழே இறங்கிருச்சு, ஈரான் கை ஓங்கிருச்சு. ஈரான் நினச்சா தான் ஹர்மோஸை திறந்து விடுவாங்க, நமக்கு வந்து பெட்ரோலு இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் நமக்கு இங்கேருந்து மெட்டீரியல் எல்லாம் ஹர்மோஸ் வழியே அரபு நாடுகளுக்கு போய் சேரணும். அப்போ நமக்கான கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அந்நிய செலாவணி, அது ப்ளஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய பெட்ரோல், குரூட் ஆயில் எல்லாமே அங்கேருந்து தான் வரணும். ஓகே, அப்போ ஈரான் வந்து பகைச்சிக்க முடியாது. ப்ளஸ் இந்தியாங்கிறது, நாங்கள் வந்து இங்கே மசூதி இடிப்போம், சர்ச்சை இடிப்போம், முஸ்லீமை கொல்லுவோம், பாதிரியார்களை கொல்லுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இது மத நல்லிணக்கத்துக்கான ஒரு முக்கியமான நாடு. ஏன்னா 3 மதங்கள் இருக்காங்க, அதனால் நாங்கள் மத நல்லிணக்கத்தை நாங்கள் பேணுறதுக்காக பாருங்கள் அப்படின்னு இவங்க படம் காமிப்பாங்க. படம் காமிச்சாலும் இது தப்பு இல்லை, இது கரெக்டான விஷயம். ஏன்னா இங்கே வந்து பிஜேபி அப்படி ஒன்று வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஜெனரஸான ஒரு நல்ல ஒரு கட்சியெல்லாம் இல்லை. இந்த மதத்தின் பேரை சொல்லி பாகிஸ்தான் பேரை சொல்லியே தான் வந்து இங்கே ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஏன் சைனா வந்து இதில் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து கேட்க வேண்டியதானே, அது கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்படி அனுப்பிச்ச விஷயம் என்னென்னா, வெளி உலகத்துக்கு காமிக்கிறது வந்து, நாங்கள் பார்த்தீங்களா இது இஸ்லாமிக் கண்ட்ரிக்கே நாங்கள் வந்து மடாதிபதியை அனுப்பிச்சி வைக்கிறோம், கிறிஸ்துவ இதை அனுப்பிச்சி வைக்கிறோம், இஸ்லாமியதை அனுப்பிச்சி வைக்கிறோம், எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னா, ஆஹா இந்தியா வந்து சூப்பர். இருந்தாலும் மோடியோட ரெஜிம் இருக்கே இது சூப்பர். இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதை வந்து பாராட்டலாம். இந்த நாடு கொஞ்சம் இதை விட்டுருங்க, வாடிகனுக்கு நம்ம வந்து முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்துக்கள்
இது மடதியில் அனுப்பிச்சா நம்ம பாராட்டத்தானே செய்வோம். ம். அதனால் அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அது உலகமே வியந்து பார்க்குறது. இந்த வியந்து பார்க்கும்போது இங்கே 4 சர்ச்சையும் 4 மசூதி இடிப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். இது நம்ம இதில் இது சொல்கிறது சும்மா ஜாலியாக சொன்னால் கூட இதுதான் நிஜம். ஓகே, அதனால் வேறு வழி இல்லை, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் உலகத்துக்கு மத நல்லிணக்கத்தை பறைசாற்றக்கூடிய இந்த செயல் வந்து பாராட்டப்படக்கூடிய செயல் இது. நிறைய விஷயங்களை வந்து தெளிவாக சொன்னீங்க. இன்னும் மேல் விரிவான தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.